சூரியனார் கோயில்ல சூரியனையும், திருநாகேஸ்வரத்துல ராகவையும், திருநள்ளாறுல சனியையும், ஆடுதுறையில குருவையும், கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவையும், திருவையாறுல சந்திரனையும், திருவெங்காட்டுல புதனையும், கஞ்சனூர்ல சுக்கிரனையும், வைத்தீஸ்வரன் கோயில்ல செவ்வாயும். என்ன கோவில் பேரா சொல்லிட்டு இருக்க? எப்பா, ஒரு மனுஷனுக்கு 7.5 தண்ணி பிடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் போயிரும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்சதோ 8.75. அந்த மீதம் இருக்க ஒன்னே ஆளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தாயா புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் காட்டுறேன். நீ காட்டியா? எங்க இருக்குது? நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. ஐயா, உன் கூட சுத்துறது பத்தாதா? உன் இடத்துக்கு வேற வரணுமா? போற போக்க பார்த்தா என்ன ஒரு வழி பண்ணாம போமாட்ட போல் இருக்கு. என்னையும் பேய் ஆக்கிறீவா? எப்படி போக முடியும் அவட? இனிமே நீ வேற நான் வேறன்னு கிடையாது. உன்னோட ஒன்னாயிட்டோம், மண்ணோட மண்ணாயிட்டோம். மண்ணோட மண்ணா நீதான் ஆயிட்ட, நான் ஆகல. என்னை சேர்க்காத. ஐயோ, கூட்டம் கூடிட்டாங்களே. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? நானா தாயா பேசிக்கிட்டு இருக்கேன்? நீயே பேசிட்டு இருக்கியா? டேய் லூசுடா, புடிச்சு கொடுத்துடலாமா? லூசா? யோ, நாடகத்துக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு நாடக வச்சன மாதிரி தெரியலையே. எப்பா, ஒரு நாடகத்துல லூசா நடிக்கிறேன்டா. அதான்டா அப்படி ரோடோடா லூசு பிடிச்ச அலையில போய் தொலைங்க. போங்க போயா. அண்ணாமலை பக்கத்துலதான் இருக்க. என்னை அசிங்கப்படுத்துற. நான் வேற படுத்துறமா ஏற்கனவே அப்படிதான் இருக்க. இப்ப என்னையா பண்ண சொல்ற? நான் என் மகன் கூட பேசணும். ஐயா, அவன் சாதாரண பிள்ளை இல்லப்பா. வயர்லெஸ் கையில வச்சிருக்கான். உனக்கு வயர்லெஸ்ஸானே வேணும்? ஆமா. பேசாம பின்னாடியே வா. வா போலாம். எங்க போற? நீ எங்கிட்டு போற? உனக்கு முன்னாடி 2 மாருதி வேன் இருக்குல்ல, அதுக்கு நடுவால வா. எதுக்கு வச்சு நசுக்கவா? அதை மகன் கூட பேசின பிறகு பாக்கலாம். ஐயோ, கொல்றான் ஐயா. நான் என்ன ஐயா அடிக்கிறேன். ஐயோ ஐயோ அடிக்காத. போய் போயிடா. ஐயோ ஐயோ. ஏப்பா அண்ணாமலை, இப்ப என்ன பண்ணவன? என்ன பண்ண தெரிஞ்சு போச்சு. ஆமா, இதெல்லாம் எதுக்கு பண்ற நீ? வயர்லெஸ் வேணும்னு நீதானடா இப்ப கேட்ட மூதேவி. காருக்குள்ள இருக்கு, ஏறி உட்காந்து பேசு. ஓஹோ, நான் மூதேவியா? சரிதா. என்ன உன் கூட தெரியறல்ல, இது மட்டுமா சொல்லுவ? ஹலோ பசுபதியா, ஓவர் 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 ஓவர். வயர்லெஸ் எடுத்து பேசு. ஐயோ நானா? நீ பேசுன பேசு. ஹலோ, யார் பேசுறீங்க? ஓவர். அண்ணாமலை, பொம்பளை குரல் கேக்குதுப்பா. என் மருமகளா இருக்கும், பேசு பேசு. நான் அவனப்பையும் பேசுறேன். பசுபதி கிட்ட உங்க அப்பா பேசணுமா? கொஞ்சம் போன கொடுக்குறீங்களா? ஓவர். என்னங்க உங்க அப்பா பேசணுமா? ஏய், அது ஒரு லூசு. என் அப்பா செத்து 22 வருஷம் ஆகுது. இப்போ அந்த ஆளு உயிரோடு இருக்கான்னு சொல்லி இந்த ஆளு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா? பேச முடியாது சொல்லி வச்சிரு. அவரு முடியாதுன்னு சொல்றாரு. ஓவர். என்னங்க என்னங்க, நான் பைத்தியம் கிடையாதுங்க, உண்மையத்தான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இங்க நேர்ல வந்து பாருங்க. நான் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சரிங்களா, நீங்க போன்ல கூட பேச வேணாம். நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. நான் உங்க அப்பா அண்ணாமலை கூட்டிட்டு வர்றேன், நேர்ல பேச வைக்கிறேன். எதுக்காக முடியாதுன்னு சொல்றீங்க? அவர்தான் என்ன சொல்றாரு பாப்போமே. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அவர் வருவார், கண்டிப்பா வருவார். ஓவர். அப்புறம் வரும்போது முக்கியமான விஷயம், இந்த வண்டி ஓனர் இருக்கானே அந்த குலக்கம் கோணவாயன், அவனை கூட்டி வந்துடாதீங்க, குடும்பம் கெட்டு போவோம். ஓவர். வச்சிருட்டா? அண்ணாமலை, வர வர உன் உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? ஆத்தி என்ன சொன்ன? உதக்க ஏண்டா அண்ணாமலையில பேர வேற மாத்தி சொல்றியா? இல்லங்க, இறங்கடா. இரு இரு இரு. வெளிய வாடா. நான் சொல்றேன் கேளியா. யோ ஏண்டா, நாங்களே எங்க முதலாளிய கோணவாயின்னு சொன்னது கிடையாது. நீ எப்படா இவ்வளவு கரெக்டா சொன்ன? ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படி யாரா துப்புறா? யோ, நான் எப்பயா துப்புனேன்? அண்ணாமலை, என்னையா இதெல்லாம்? பாத்தியா, இப்படித்தான் அம்மா அப்பா வச்ச பெரிய மாத்தி போடுவான். நான் ரொம்ப நாள் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்ன பண்ற? இவனை குண்டு கட்டா கட்டி வாயில 1 கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு. அண்ணாமலை, பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்க்க போறாங்களாம்யா, நீ சட்டுப்பட்டு காப்பாத்து. ஏண்டா நீ அடிக்கிற? நீ அவன் பக்கம் சேர்ந்துட்டியா? ஐயா, ஏண்டா அடிக்கவே இல்ல கத்துற? அப்பா அடி விழுந்தது மாதிரி விழுது முதலாளி. அப்பா அடி விழுந்த மாதிரியா? ஐயோ ஐயோ அப்பா ஐயோ. ஆஹா, ஆரம்பிச்சுட்டாயா ஆரம்பிச்சுட்டாயா. அண்ணாமலை, பைட்ட முடிச்சிட்டு பைய வீடு வந்துச்சாரு, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளே அங்க வந்துட்ட. ஏண்டா என்ன விட்டுட்டா போற? நேரா வா. நேரம்னா கைய நேர நீட்டு. அப்படியே ரைட்ல திருப்பு. நேர நடா. அப்படியே கையை நீட்டு போனோமா கள்ள கொண்டு அடிப்பாங்க கிரிக்கெட் எடுத்துக்கிட்டு. அடிச்சிட்டு போட நடா. இதெல்லாம் ஒரு புலப்பாடா? ஐயோ அண்ணாமலை, இப்படியே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கையை நீட்டிக்கிட்டே தெரியுது. அசிங்கப்படுத்துறியா நீ? நீ கிளம்பலையா? ஆமா, இப்பதானே அங்க இருந்து, அதுக்குள்ள எப்படி அங்க வந்த? அவன் கண்ணா பாண்டு, நான் தம்பி பூண்டு. என்னங்கடா பூண்டு, மிளகு, பச்சை மிளகா, வெங்காயம் படுத்துறீங்களே நீ? எதுக்காக இங்க வந்த? சாப்பிட வந்தையா? டிஃபனை சாப்பிட்டு 37 பி பஸ் படிச்சு கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிடல் போய் நீ அட்மிட் ஆயிடுற. ஏயா, இதேதான் அண்ணன் சொன்னா அதே நீ சொல்றியே. போன் பண்ணி சொன்னாரு,
கொட்ட வேண்டியதை கொட்டிக்கிறேன், கட்ட வேண்டியதை நான் கட்டிக்கிறேன். சீக்கிரம் கிளம்பிடுறேன். என்ன? ஐயோ ஆமா, உன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பேர் தெரியுறீங்க? எங்க குடும்பத்துல மொத்தம் 6 பேரு. ஒரே மாதிரி இருப்போம், ஒரே மாதிரி தான் பேசுவோம். என்ன பேசுவீங்க? 37B கீழ்பாக்கம் வைத்தியர் ஆஸ்பத்திரி. ஐயோ ஐயோ, ஒரு குடும்பமே அலைகிறாங்களே என்னை மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுறதுக்கு. அண்ணாமலை, உன் கூட சேர்ந்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா? கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் சகஜம்தான். அப்பு, ஆவியா திரியற உனக்கு சகஜம்யா, பாவியா திரியற எனக்கு கஷ்டமா இருக்கே. என் மகன் வரான் பாரு. எக்ஸ்கியூஸ். ஆஹா, இவன் தான் உன் மகன் பசுபதியா? ஹலோ சார், நீங்க கேப்ஸ்ல இருக்காரு பாண்டு, அவருடைய தம்பி பூண்டு. உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து இங்க ஆவுடைய பண்ணி யாரா இருக்காங்களா? அந்த முதவி தானே தாங்க இருக்குது. ஓ, தேங்க் யூ. பாப்பா பசுபதி, பா உட்கார் உட்கார் உட்கார். நீங்க தானே அது? நான் தான்ப்பா ஆவடையப்பன், மீடியம். மீடியம் ஆகுது சோடியம் ஆகுது, அடிக்கடி எதுக்கு என்ன கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க? நான் ஒன்னே தொந்தரவு பண்ணல. பாருங்க, எங்க அப்பாவை பத்தி பேசி டென்ஷன் படுத்தாதீங்க. எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. அதான் எனக்கும் தெரியுமே. தெரியுமா? எப்படி? உங்க அப்பன் தாயா சொன்னாரு. அவர் சொன்னாரு. அண்ணாமலை, இங்க பாருப்பா, உன் புள்ள வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ எங்கப்பா இருக்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். அப்படியா? பசுபதி, உங்க அப்பா உன் பக்கத்துலதான் இங்கிட்டு எங்கிட்டோ இருக்காராம். பசுபதி, நான் சொல்றத நம்புப்பா. உங்க அப்பா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனா நம்ம என்னென்ன பேசுறதுங்கிற பூரா அவனுக்கு கேட்கும். பசுபதி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிடாப்பா. உனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தங்கச்சி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அத கூட விட்டுட்டு வந்துட்டாம்ல, அப்படி என்ன உனக்கு கோபம்? எப்படியோ எங்கேயோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பன் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னான்னு சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ, அது இல்ல விஷயமா. போய் நீங்க சொல்றது எதுவும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. மறுபடியும் ஏதாவது தொந்தரவு பண்ணீங்க, அப்புறம் நான் போலீஸுக்கு போக வேண்டியது. ஏப்பா அண்ணாமலை, என்னப்பா உன் மகன் போலீஸ்னு போய்கிட்டே இருக்கான்? நம்ம சொல்றது எதையுமே நம்பல மாட்டேங்குது, என்ன பண்றது? நம்புவா? நைனான்னு கூப்பிடு, நைனான்னு கூப்பிடு. நைனா, நின்றாப்பா நின்றாப்பா. வானதி, நீங்க இருக்கிற நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஏன், என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதோ பார், நீ அந்த கேப் டிரைவரோட கொஞ்சம் பேசுற பார், அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னைக்காவது ஒரு நாள் டீசல் இல்லைன்னு சொல்லி பாதியில உன்னை இறக்கி விட்டுட்டு டாடா காமிச்சு போயிடுவான். நான் உன் மாமா பையன், நேக்கு என்ன குறைச்சல்? இதோ பார், உங்க அம்மா மண்டை போட்டாங்கன்னா அவ்வளவு சுத்து நமக்கு தான், அப்பளம் கோழி உட்பட. அதுக்கப்புறம் நீ மிளகா பழகிட, நான் கடுகா பழகிட. நீ அரிசியா பழகிட, நான் உளுந்தா பழகிட. நீ இட, நான் இட. இடையில யார் கேப் டிரைவரே? நாம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இல்லாமே. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இப்படி பேசுறியே. சுப்புறா தொடச்சிட்டா போகுது, இதுல என்ன வெக்கம்? அடுத்தவங்க சொத்துக்கு அலையாத. 4 காசு சம்பாரிச்சு சொந்த கால நிக்க பாரு. இப்பவே சொந்த கால்ல தான் நிக்கிறேன். நான் சொன்னது உத்தியோகத்தை. உத்தியோகம் புருஷ லட்சணம். யாரா புருஷ லட்சணம்? பொண்டாட்டி ராஜ்யம் சினிமா பேரா சொல்லிட்டேன். பிராதுங்கற வானதி இந்த ஜந்துவோட பேசப்படாதுங்கற. இதுகிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஆத்துக்கு பண்ண நால அப்பள மாதிரி என்ன பார்த்தா ஜந்து வாட்டமா தெரியுது. நல்ல வேளை எங்க அம்மா உன்னை அந்த லிஸ்ட்லயாவது சேர்த்தாங்களேன்னு சந்தோஷப்படு. ஜந்து வந்தவன் நான் ஒரு இந்து. மாமி, கரெக்ட்டா சொன்ன டைமுக்கு வந்துட்டீங்களே. அப்போ ஏற்கனவே ப்ரோகிராம் ஃபிக்ஸடா? ஆமா, பார்த்தசாரதி கோயிலுக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தேன், கரெக்ட்டா வந்துட்டாரு. ஐயோ, மாப்பிள இப்படி பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்ல. இல்ல மாப்பிள, நான் எல்லாத்துலயுமே கரெக்டா இருப்பேன். என்ன, நான் சொந்த காலில் நிக்கிறேன்ல. நான் உடைக்கிறேன். ஐயோ, மாப்பிள காத்துட்டே இருக்காரு, நீக்கு கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் போயேண்டி. மாமி, இந்த கார் என்னது, இந்த காதலி என்னது? இந்த கியர் அப்படி போட்டு ஒரு மிதிச்சேன்னு வைங்க, வண்டி எப்படி போகுது பாருங்க. ஆஹா, மாப்பிள ஸ்டைலே தனி. அத்தை, ஒண்ணு ஒருத்த கூட கார்ல ஏத்தி அமிச்சிட்டு ரசிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நேக்கு என்னடா வெக்கம்? என்ன கூட யாராவது கார்ல ஏத்தின்னு போனா நான் கூட தான் போவேன். காரை நான் புல்டோசரே விட்டு ஏத்துறேன். மாமி, ஆத்து பக்கம் போறேன், வரல. வந்துட்டேன். ஓ முரளியா, என்ன ஆத்துல தோப்பினார்ல சௌக்கியமா? ஆமா, இப்ப என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்க? 4000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். அப்படியே அவன் முகத்துல காரி துப்பு. அப்போ அது அவனுக்கு புத்தி வரட்டும். நீ வண்டியை கலப்பு. என்னடா இது, ஆள் ஆளுக்கு என் மூஞ்சில காரி துப்பிட்டு போறாங்க. என் மூஞ்சி நான் ரயில்வே ஸ்டேஷன் எத்தி தொட்டியா? முடியாது முடியாது, முடியவே முடியாது. இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. இதுக்கு மேலையும் பொறுத்துக்கிட்டா பாரதி அந்த பசுபதி கேப் டிரைவர் கேட்ச் பண்ணி போயிடுவான். ஏண்டா புலம்புற? நீ என்ன பண்ற? அவ வீட்டுக்குள்ள குதிச்சு வானதி இருக்காளே, அவளுக்கு தெரியாமலே தாலி கட்டிடு. அப்பா, என்ன அவளுக்கே தெரியாம தாலி கட்டினா அந்த தாலியை நான் தான் கட்டேன்னு எப்படி மத்தவங்க ப்ரூவ் பண்றது? விஷயம் வில்லங்க ஆயிடக்கூடாது, வெளியிலயும் தெரியணும், அவ்வளவுதானே. உன் காதை கொடு.
நீ வீட்டுக்குள்ள போற, வானதி இருப்பா, உன் பலாத்காரத்தெல்லாம் பிரயோகப்படுத்தி அவளை வாந்தி எடுக்க வச்சிருவா. அட பாவி, நான் பெத்த மகள் அநியாயமா கற்பழிக்க போறியாடா? நீ உருப்பிடுவியா? நீ நாசமா போவ. ஐயோ, இவ்வளவு கதவை திறந்து ரூட்டு போடுறாளா? ஏய் வேணாண்டி, உன்னை நாசமாக்கிடுவாளுங்கடி. ஐயோ, நான் உயிரோட இருக்கும் போதே கேட்க மாட்டீங்க. பாடியான உடனே ரொம்ப வசதியா போச்சு. ஐயோ, கதவை திறந்துட்டாளே. கொலுசு போட்டுக்கிட்டு மோகினி போய்கிட்டு இருக்குதுடா. ஐயோ, என்ன அதை தேடி இது வந்திருக்கு? இது ரெண்டு சேர்ந்து நம்ம ரூம்ல குடும்பத்தை போதா? அவங்க சிரிக்குதுடா. சிரிச்சா பரவாயில்லடா, விட்டா டூயட்டே பாடும் போல் இருக்கே. டூயட்டா? அப்பா, பிச்சைக்காரங்க காலங்காத்துல தாங்க முடியல. அந்த வீட்டுக்கு போ. அப்பா, நான் விச்சு வந்திருக்கேன்ப்பா. ஏய் விசுவா, என்னடா அது கண்ணு வீங்கி இருக்கு சுக்கராச்சாரிய மாதிரி? நேத்து ராத்திரி போனியே, காரியத்தை முடிச்சமா வந்தமா இல்லாம அங்கேயே செட்டில் ஆயிட்டியா? ஆமா, போன காரியம் என்ன ஆச்சு? அட பாப்பா, என்ன அப்படியே சாஸ்திர சம்பிரதாயத்தோட உள்ள அனுப்பிச்சு வச்சு பாரு. அந்த வயித்துல கொட்டிக்காதப்பா. நான் போறதுக்குள்ள வானதி வெளியே வந்தாளா, பசுபதி ரூமுக்குள்ள போயிட்டா. என்னது? ஆமா, பசுபதி ரூமுக்குள்ள போயிட்டாளா? உள்ள போனவ கதவு சாத்திட்டு கால்ல வரைக்கும் வரவே இல்ல. ராத்திரி பூரா ஒரே கண்ணுல பார்த்து ஒரு கண்ணு அவுட்டு. ஏன்டா ஒரே கண்ணுல பாக்குற? ரெண்டு கண்ணு இருக்குல்ல, மாத்தி மாத்தி பார்க்க வேண்டியதான மடையா? உனக்கு நான் சொல்லி கொடுத்த பாடத்தை அவன் படிச்சு பாஸ் பண்ணிட்டா, நீ இருக்கிய. மாமா, என்ன அப்பனும் மகனும் ஒரே குழப்பத்துல இருக்கீங்க போல இருக்கே. அது குழப்பம்னா அது சாதாரண குழப்பம் இல்ல, குழப்பத்தோட உச்ச கட்டத்துக்கே போயிருக்கோம். நேத்து ராத்திரி இந்த காலனில ஒரு இது நடந்துதான்னு. எது? எதுன்னா இது, அது அதாவது அது நடந்துதான்னு இதுக்கு தெரியணும். ஓ, அதுவா? இதுல என்ன சந்தேகம்? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுனே வச்சுக்கோங்களேன். அப்பா, அப்பா, என்னப்பா முடிஞ்சிருச்சு? அரை குறைமா சொல்லிட்டு போறா. இல்ல, போய் ஃபுல்லா விசாரிச்சுட்டு வரேன். விசாரிச்சுட்டு வந்தா மட்டும் போதாது, என்கிட்ட சொல்லணும். சொன்னா மட்டும் பார்த்தாது செய்யணும். உண்டாம். என்னடா போயிட்டு வாங்க. பயமுறுத்துறிய? கூப்பிடுற மாதிரியே இல்லையே. வானதி, கண்ணை எங்க வச்சுட்டு வர? ஐயோ, மாவெல்லாம் கொட்டிடுது. ஆமா, மாவு கொட்டிடுது. இந்த பாரு, கொட்டின மாவு அள்ளிடலாம், அள்ள முடியாதெல்லாம் கொட்டிடுத்துனா என்ன பேத்துற? நேத்து ராத்திரி இந்த காலனில ஒண்ணு நடந்திருக்கு, அது முடிஞ்சுடுதான் எனக்கு தெரியலையே. அது நேத்தே முடிஞ்சுடுதே. உனக்கும் தெரியுமா? இந்த காலனில நேக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. இது வானதி எங்க? அவோ உள்ள இருப்பா, போய் பாரு. வானதி, குழப்பாம சொல்லு, என் முகத்தை நேருக்கு நேர பார்த்து சொல்லு, அது நடந்துதா? நீங்க நினைச்சது நடக்கல, நினைக்காதது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னது குழப்பறாள? ஒண்ணுமே புரிய. இங்க பாரு பசுபதி, உன்னை எனக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உன் சமாச்சாரத்தை பூரா நான் சொல்றேன். எப்படி என்னால சொல்ல முடியும்? உங்க அப்பன் சொல்லாம நான் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம நீ சின்ன பிள்ளையிலே காணா போனவன். உன்னை அடையாளம் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு. நீ என்னன்னா ஒப்பனை பத்தி பேசினாவே கோவப்படுற. ஏங்கிறேன். அவர் வந்திருக்காரா? வராம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை, அண்ணாமலை, ஐயோ, உன்னை திரும்பி பார்த்தே என் கழுத்து ஒடிஞ்சு போயிரும் போல் இருக்கு. இங்கதான் இருக்கேன். நல்ல வேலைப்பா, எங்க என்னை மாட்டிட்டு போயிருவேன்னு பார்த்தேன். எப்பா, உங்க அப்பா எங்கதான் பாருக்கான்? அப்ப அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. என்னத்தை கேட்க சொல்ற? நான் ஏன் அவரை வெறுக்கிறேங்கிறத. ஐயா, உங்க ரெண்டு பேருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதே என் பொழப்பா போச்சப்பா. சிவனேன்னு மீடியமா தெரிஞ்ச என்னை கொண்டாந்து சுடுகாட்டுல உட்கார வச்சு என் பொட்டியை கிழிக்கிறீங்க. அண்ணாமலா, நீயே சொல்லப்பா. நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? என் பையனுக்கு என் மேல வெறுப்பு இருக்குன்னு அவன் சொல்லி எனக்கே பத்தம் தெரியும். நீயே கேளு. கிழிஞ்சிச்சு. நான் போய் தச்சிட்டு வா, பக்கத்துல தைய கடை இருக்கு. ஆற சும்மா இருப்பா. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிக்கிற மாதிரி நீ அவனை கிளங்குற, அவன் உன்னே கிளங்குறான். விளாடுறீங்களா சுடுகாட்டுல வந்து? இங்க இருக்கேன். ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல. பசுபதி, நீயே சொல்லப்பா. எதை சொல்றது? அவர் ஆடின ஆட்டத்தையா, இல்ல எனக்கு பண்ண கொடுமையா? கொடுமையா? ஒவ்வொரு அப்பனும் தன் மகனை அழகுபடுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஏன் அப்ப என்ன அசிங்கப்படுத்தி பார்த்தான். ஊருக்காரங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடிக்கடி எனக்கு மொட்டை அடிச்சு என்ன பலிக்கடாக்கினாரு. பள்ளிக்கூட பசங்க எல்லாம் டே மொட்டையான கேள்வி பண்ற அளவுக்கு எனக்கு கேவலப்படுத்தினாரு. தொட்டதுக்கு எல்லாம் மொட்டை மொட்டை மொட்டை. பசுபதி, உங்க அப்ப நல்ல காரியம் தானப்பா பண்ணிருக்கான். இல்ல அவனை கோவிக்கிறக்கோ வெறுக்கிறக்கோ என்ன இருக்கு? நீ ஏன் சொல்லு. இருக்கு இருக்கு. எங்க அப்பனை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. பொம்பளை விஷயத்துல அந்த ஆளு பட்டு முழுசா. வேலைக்காரியை கூட விட்டு வச்சு. ஐயோ, நான் சொல்றத கேளு. ஐயா, பாத்துக்கலாம்.
சொன்னா கேளுங்க. விளையாடாதீங்க. நேரங்காலம் அண்ணாமலை, சொல்லு. உன் மகன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? அது அவ்வளவு எல்லாம் கிடையாது. அப்பப்ப லேசு வாசா என்ன லேசு வாசா? போய் ஒரு வேலைக்காரியை டச் பண்ணிருக்கேன். வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கம் இருக்கு. அதனாலதான் பகல்ல எதுவும் வச்சுக்கல, ராத்திரி மட்டும்தான். ஐயப்பா, செஞ்ச தப்புக்கெல்லாம் நியாயம் சொல்றிய? எங்கயா கத்துக்கிட்ட நீ? சக்குதே பட்டே. அண்ணாமலை, அண்ணாமலை, என்ன பேச்சக்கண்ணா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு அழகான பேய் போயிட்டு இருக்கு, கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடச்சை, ஆவியாயும் அக்கப்போர் போலைய. எப்பா பசுபதி, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். உங்க அப்பா இங்க வந்து அதே வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்கான், திருந்தவே இல்ல. பசுபதி சொல்லு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களே? ஊருக்கு தான் அந்த பெரிய மனுஷன், ஆனா வீட்டுல அப்படி கிடையாது. இது என்னால மட்டும் இல்ல, என் மாமாவால கூட தாங்கிக்க முடியாதனாலதான் அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் முடிவு பண்ணாரு. எது ரெண்டாவதா? இல்ல ஐயா, ஊரெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. நான் இதெல்லாம் பண்றது என் பசங்களுக்காகத்தான். என் பையன் தாலியை தொட்டு கொடுத்த பிறகுதான் நான் அதை கட்டுவேன். அவனை கூட்டு வர சொல்லு. ஐயோ, என்ன அவசரம் மாதிரி? பசுபதி, உங்க அப்பாவு கல்யாணம். வாப்பா. வரமாட்டேன். நான் வரமாட்டேன். எனக்கு பிடிக்கல. அவனை கொண்டாடா. அடியே விடுங்கப்பா. தள்ளுங்க தள்ளுங்க எல்லாம். பிடிச்சு கொண்டாங்க. வாப்பா, வாப்பா பசுபதி. கொண்டாடா தாலியா. இந்த ஐயரை கொடு. கெட்டி மேல, கெட்டி மேலம். வேலு, கல்யாணம் நல்லபடியா நடந்தா பையனுக்கு மொட்டை போடுறதா அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு இருந்தேன். பசுபதியை கூட்டு போய் மொட்டை போட்டு கூட்டுவாங்க. எல்லாரும் அவங்களுக்கு பின்னால வாரிசு கூட நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா ஏன் அப்ப மட்டும் என்ன பத்தியே கவனிக்காம அவரோட சந்தோஷத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தாரு. தாயோட பாசம், தந்தையோட வளர்ப்பு, இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. அண்ணாமலை, கேக்குதா? கேக்குதா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கேட்டு என்ன பண்ண? செத்ததுக்கு பின்னால திருந்தனுமே ஒரு மனுஷன். நீ எல்லாம் பேசுற. பசுபதி, இவ்வளவு சொன்னியே, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டியே. என்ன? உங்க அப்பா அண்ணாமலை எப்படி செத்தான்? இது வரைக்கும் எல்லாம் எங்கிட்ட கேட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த ஆளு எங்கேயோ பக்கத்துல தானே இருக்காரு, அது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இதுவும் நியாயம் தான். அண்ணாமலை, 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 என்ன புகை வருது? இல்லங்க, போயிடுறேங்க, போயிடுறேன். எல்லா பேயும் கிளம்பிருச்சா? சிரிக்குதுங்க. ஐயோ, உச்சி வெயில்ல விட்டுட்டு போயிட்டாங்களே.